கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான் அப்படியே வருடி விடணும் பூவாட்ட அப்படி. மன்னவனா சின்னவனா என்பதை பிறப்பு சொல்லிவிடும். நல்லவனா கெட்டவனாங்கிறத இறப்பு தான் சொல்லும். இந்த விஷயம் தெரியாமல் தான் இந்த சாமியார் சவடால் பண்ணிட்டு அலைகிறார். அவன் அறியறேன் வரட்டும், அவனை காலை பிடிச்சி தர்றன்னு கிழிக்கிறேன். இது என்ன காடா துணியா பிடிச்சிட்டு கிழிக்கிறதுக்கு? ஏங்க வாய் சவடால் தானே. இவ்வளோ நேரம் அவர் பேசுனது உங்களை தானா? உனக்கு தெரியாது. நடிப்புற என்ன எங்கிட்டே நடிக்கிறியா நீ? உங்களை தான் பேசினாரா அந்த சாமியார்? கம்பெனி கொடுத்தவனே நீ தானே. எனக்கு என்ன தெரியாது நினச்சிக்கிட்டியா? கொலை செய்தவனை காட்டிலும் கொலை செய்ய தூண்டியவனுக்குத்தான் தண்டனை அதிகம். ஒன்னே முதல்ல புழக்கணும், அப்போ தான் சரியாக வரும். வரட்டும் அந்த ஆள். இன்னைக்கு ஒரு பிடிச்சிடுறேன், அப்புறம் பேசிக்கிறேன். ஒன்னே நான் கோவத்தை குறைங்க. கோவத்தை குறைக்க முடியாது, கடுப்பில் தான் வந்திருக்கேன். நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜம்தான். அவர் தான் உள்ள போயிட்டாரு. அப்புறம் உள்ள போனா வெளியே வந்து தானே ஆகணும். உள்ளேயாவ நின்றுக்கிறேன், வெளியே வந்து தானே ஆகணும். நிஜமா பிடிப்பீங்களா? பிடிக்கிறேன். உண்மையா தான் சொல்றீங்களா? உள்ள இருந்தாலும் பிடிக்கிறேன், வெளியே வந்தாலும் பிடிக்கிறேன். ஆனா கண்டிப்பா பிடிப்பியா? பிடிச்சே தருவேன். எப்படி எண்ணெயை போட்டு பிடிப்பீங்களா, வெறும் கையில பிடிச்சிருவீங்களா? எச்சி தீப்பி பிடிக்கிறேன். மொகரா கட்டையா பாரு. ஏண்டா நான் குற்றாலத்தில் மஜாஜ் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிடிக்கிறேன் முடியல. அந்த பிடி அல்ல, கிடுக்கு பிடி. கிடுக்கு பிடி தெரியுதா? ஏங்க கிடுக்கு பிடின்னு இந்த ரெண்டு காலுக்கு இடையில அது புடுக்கு பிடி, இது கிடுக்கு பிடி. பிடிக்கிறேன். தற்பொழுது இரண்டு மலைகள் மோதுகின்றன. மோதி மண்டை உலக்கட்டும். மலையில் மோதி ஏற்கனவே ஒரு மண்டையை பிளந்து விட்டாங்க முதல்ல. இதில் மண்டை மலையில் வேற மோதும். பாவத்தை. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கும் சம்பந்தம் கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோடு தான் வந்து. தோசம் இல்ல வாடி உள்ள தண்ணி கருத்திருச்சு. தவளை சத்தம் கேட்டு உனக்கு ஏண்டா நாங்கள் கோபத்தில் கத்திக்கிட்டு நீங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, நக்கல் பண்ணிட்டு. கோபப்படாதியா, தொழில பொறுமை தானே முக்கியம். எடுத்து விட்டுருவேன். கண்ணை குத்தி விடாதியா. ஏற்கனவே அரைப்பாறை விழுதான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. மோகன்தாஸ் யார் அந்த உமுக்கு பாட்டி? ஓ, உனக்கு வாய் வலிக்குதோ? நீர் வர காரணம் கூறுமையா. தண்ணி நிறையா குடிச்சா வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க, நீர் கடுப்புக்கு நல்லது. எதுல? அதில் தான். எதுல நேக்கிறேன்ல? பெருவரல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான் அப்படியே வருடி விடணும் பூவாட்ட அப்படியே. செப்பமையா. ஏன் சப்பரி? அதுக்கு ஆள் வருவாங்கய்யா தனியா. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னேனா? செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழும் எமக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். தெரியுமோ? அவ்வளவு லாங் போகாது, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், ஓ தெரியும், அவ்வளோதான். ஓ தெரியும், ஓ தெரியும், அங்கனக்குள்ளேதான். செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்
தேன் வந்து பாக்கிது காதினிலே எங்கள் தந்தைய நாடெனும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார். பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் பிறக்கணும் சும்மா தானா? ஆமா. எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும். தமிழ் மொழியோடு ஒரு இனிதான மொழி எங்க? ஆத்தாடி அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. எப்படி கிடைக்கும் நமக்கு நிஜமா? எப்படி இதெல்லாம்? படிப்பு சிறப்பு. நன்றி. பெருங்காயம் தூக்கலா போடல. தமிழ் 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 என்று சொன்னார். தமிழ் என்று ஒலிக்குவாம் அந்த தமிழ். கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ? தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது. அமிழ்ந்திருக்கிறது. ஆமையா. எப்படி 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 எல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. வெள்ளப்போடு மாத்திரை போடல. படித்தேன் என்றால் தேனை காதலி ஊற்றியது பால் இருக்குமா? தித்திக்கும் தமிழ் மொழி. என்ன சும்மா கிடந்தா ஏறிடுவியா? கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவியா? கிழிஞ்சிரும்னு தான் ஏறாமல் இருக்கேன். அங்கே ஏற முடியலை, இங்கே வந்து ஏறுற. எங்கிட்ட கிடைச்ச பக்கம் ஏற வேண்டியது. போய் பூஜை பண்ணி வச்சு தேங்காய் பழம் வாங்கணும். எதுக்கு பூஜை பண்ண? தேங்காயை அதிலே போட்டு ஓட ரத்தம் வந்துடும். சி எப்படி இதெல்லாம்? படிப்பு சிறப்பு. நன்றி. பெரிய போயிடுச்சு. பிரியா போனா சாந்தி எங்கிட்டு போயிருக்கு தெரியாது. ராணி எங்கே போயிருக்கு? உள்ள இருக்கு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மை எழுத்து 214, மொத்த எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். இந்த 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தானாமான செய்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பாக என்பதை நாம் அறிவோம். அம்மா தாங்களும் அறிந்தீர்கள் என்பதை உணர்ந்தேனா? அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினி இறைவனுமே கேட்பதுக்கு உங்களோடு யாம் உரையாடும். எவ்வாறு அந்த உரை தாங்கள் உரையாட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக எமது புராணம் எமது இதிகாசம் எமது இலக்கியம் எனது காவியம் எனது கவியம் எமது திருக்குறள் எமது வரலாறு ஊர் மக்கள் ஒரு அளவுதான் வந்தமா உங்க ஒப்பன் பேருனா ஓத்தா பேருனா ஓம் பேருனா அதோட முடிச்சுக்கிறேன். அதோடு விட்டு ஆண்டங்களோடு உரையாடி கொண்டிருக்கிற வேளையிலே இருவனாகப்பட்டு கொண்டு ஏன் 1947 வந்த படம் மாதிரி இருக்கிற ஆளும் தூங்குறதுக்கா? சும்மா நார்மலாக பேசுங்க. இப்போ வேண்டாம் ஐயா. வேண்டாம்னா அப்படியா?
ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவது தமிழ் மொழி தான். பெரிய தத்துவம், மயிரை புடுங்கின தத்துவம், நான் பார்க்காத தத்துவம் போட்டு குத்தும் டென்ஷன் ஆகிடும். என்னையா இது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தது தாங்களுடைய நாவால், அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். எல்லா நாகரிகம் எது நாகரிகம்? இந்த மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிர்னு சொல்லாமல் கயிறுன்னு சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறீர்கள். எந்த வகையில் நியாயம் என்று கூறுவீர்கள்? ஐயா, இதுக்காக முடிவெற்ற கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கள்னா சொல்லுவாங்க. மைத்தை வெட்டி விடுறேன்னா வெட்டி விட்டு போகிறேன். பள்ளிக்கூடத்தில் எனக்கு பிடிக்காதவன் தமிழ் வாத்தியார் ஒரு ஆள் தான். ஐயா கொய்யான்னு ஆளை கொல்லுவேன். கல் எடுத்துட்டு அவன் மண்டையை புலந்து இருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்துட்டு மண்டையை ரெண்டா புலந்து விட்டுருவேன். ஞாபகத்தில் வச்சு பேசிங்க. தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அது அல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை கற்க சொல்லி இருக்கிறார் ஐயா. அப்படி போட்டுக்கிட்டு நக்க சொல்லியிருக்காரு. எனக்கு நக்கி நடராஜன் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் தான் ஆடும்போது குண்டலங்கள் கீழே விழுந்தது. நாவா நக்கி எடுத்தானே நக்கி நடராஜன் பேர் காரணமாக இருந்தது ஐயா. நடராஜன் நக்குனா நாகராஜன் நக்குனா நமக்கு நாகராஜன் என்று சொன்னோடனே எனக்கு சிவனுடைய கழுத்தில் உடைய பாம்பு மட்டும் எனக்கு நினைவூட்டுகின்றன. பாம்பு அப்புறம் முடிச்சுக்கிட்டு ஊ என்று சொன்னோடனே ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு ஊ என்று எடுத்து பிந்து நாதங்களோடு சேர்த்தது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிற இந்த இடத்திலே. இந்த வரலை பார்த்தோடனே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் இருக்கிறது, கர்ணன் விரலை காட்டினானே என்பது மட்டும்தான் எனக்கு இந்த இடத்திலே நினைவூட்டுகிறது. என்ன பெருமாள், நான் டைப்பான ஆளு. அதுக்கு என்னப்ப பட்டு நான் அடிச்சு விடுவேன். அடி 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 என்று சொன்னோனே எனக்கு திருவள்ளுவர் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர்தான் ஒன்னே முக்கால் அடியிலே எழுதுகிறார். அகர முதல் எழுத்தெல்லாம் திருவள்ளுவருக்கு ஒன்னே முக்கால் அடி இருந்துச்சா? இவர் போய் பிடிச்சி பார்த்தாரு. அவன் அரடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம விளையாடுறாங்க. அரையடி அரையடி சொல்லணே எனக்கு லட்சுமணனை மட்டுமே நின்றுவிட்டது. வனத்திலே இருக்கும் பொழுது சீதைக்கு ஒரு கோட்டை போட்டு அடியை எடுத்து வைக்கக்கூடாது என்றதை கூறி சென்றார் ராமனை தேடி. அப்பொழுது ராமணேஸ்வரம் பிச்சை கட்டு வரும் பொழுது அந்த இடத்தை அடியை எடுத்து வைக்கிறார். பர்ணக சாலையோடு சீதையை சிறையெடுத்து சென்றவன் ராமணேஸ்வரன். சரி சரி. ராமனும் விஷ்ணு வந்து பார்க்கும் பொழுது சீதையை காணோம். சீதை எங்கே? சீதை எங்கே? பதறுகிறார். ராமராகப்பட்டவன் பதறுகிறார், தேடுகிறார். வனத்திலே ஒரு பொம்பளை பிள்ளைய ஒத்தையில விட்டு சரி 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 என்ற ஒரு வேதனையில் சாட்சம் மீது கோபப்படுகிறார். ஒவ்வொரு திசையில தேடப்படுகிறார்கள், ஒவ்வொரு திசையிலும் தேடுகிறார்கள். சரியா? சீதை கிடைக்கவில்லை. என்னையா பண்ண முடியும்? வந்துரும் ஐயா, எங்கே போயிடுவாவ? ராவணன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து ஆஞ்சநேய பெருமான் தான் கண்டு தேவி என்று சொல்லும் பொழுது ராமருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. ஆனால் அவனை காப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா, நஞ்ச கஷ்டமா, கவலை. பெரிய பெரிய பாலங்களை எல்லாம் கடலிலே தூக்கி போட்டு சீதையை மீட்டி வருவதற்காக வானருடைய துணையோடு ராமன் செல்கிறான். ராமன் சென்று என்ன செய்கிறான்? லட்சம் அங்கே வந்து ராவணேஸ்வரன் அழிக்கிறான். அழித்து சீதையை மீட்டி 14 ஆண்டு காலம் முடிந்த அயோத்திக்கு வரும்போது செத்து நாசமா தொலைதான் தாயலுமே போட்டு. ஐயோ, அது இந்த மூலம் வெளியே வந்துருச்சுனாலே அப்படி பேச சொன்னோம். அது அதோட ஆரம்ப கட்டமாக இருந்தால் கர்ணக்கிழங்கு லேயத்தில் சரி பண்ணிடலாம். கொஞ்சம் முத்திக்கிருச்சுன்னா இந்த துத்தி இலை இருக்குல்ல, அதை நல்லா விளக்கெண்ணில் வதக்கிட்டு இளம் சூடாக வெள்ளை துணியில் நைஸாக வச்சு கறக்குன்னு கோமணத்தை கட்டிட்டோம்னா உள்ளே ஓடி போயிடும். பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருச்சாமி. அம்பிடுதா ராஜா, அவ்வளோதாண்டி ராஜாத்தே, அம்பிடுதா அம்மாடி. உள்ளே போயிடுச்சா தங்க? லேஸ் அப்படி ஒரு ஆட்டினா போயிடும். அவ்வளோதான். காலைல பரமக்குடி போவோம். இப்படியே அங்கே பிளாக்கில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களாம். போலீஸுக்கு தெரியாமல் தொர்ராசுக்கு அங்கே தான் பண்ணியிருக்காங்க. பாதி அறுத்துக்கிட்டு கீழே ஆள் வந்துருச்சான், விட்டுட்டு ஓடிட்டான் போல. இப்போ மீதி தொங்கிட்டே தெரியுது அங்கே. இப்போ கூட்டு போனோம்னா அந்த பாதியும் இந்த மீதியும் சேர்த்து பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆமாம். ஏன் ஏன் டீ சாப்பிட்றீங்களா? டீ என்று சொன்னோன்னே எனக்கு அக்கினி ஓவானை மட்டுமே நினைவூட்டுகிறது. என்ன காரணம்? பழனிக்கு திரு ஆவினன்குடி என்று பேர். ஏன் திரு ஆவினன்குடி என்று பேர்?
திரி என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இன்னன் என்றால் சூரியன், கு என்றால் பூமாதேவி, டி என்றால் அக்கினி பகவான், ஐவரும் குடியொன்றமே திருஆவினன்குடி முருகப்பெருமான். பழத்திற்கு கோபித்துக் கொண்டா பழம் நீ, அப்ப டீ என்றாலே எனக்கு அக்கினி. ஆகா, உங்களுக்கு நிற்பதை பார்க்கும்போது எனக்கு கும்பகர்ணனை மட்டுமே நினைவிட்டுகிறது ஐயா. ஐயா அவன் தான் 6 மாதம் உட்காந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், நின்றா வசனம், படுத்தா வசனம். இதை கேட்க ஒரு நாதி இல்லையா கடவுளே? கடவுள் 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 என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். அப்ப கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும் தானே நினைக்க தோன்றுகிறது. ஐயோ 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 என்று சொன்னோனே எனக்கு யமனை மட்டுமே நினைவுறுகிறது. யமனுடைய அருகில் தான் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கவலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த இன்னல் வந்தாலும், இடைந்தல் வந்தாலும் எந்த ஒரு மனிதனுடைய நாவில் இருந்து ஐயோங்கிற வார்த்தையை கூறக்கூடாது என்று இந்த வேளையிலே இந்த மக்களிடத்திலே சொல்லிக்கொண்டு இந்த வேளையிலே அமர்கிறேன் 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 என்பதற்காக இந்த இடத்துல அமரடி அமரடி. ஐயா உன் குண்டியை கிழிக்க நான் ஏற்பாடு பண்ணா நீ ஏன் குண்டியை கிழிக்க தெரிஞ்ச ஐயா? முடியல ஐயா. சரி, நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு நெஞ்சு என்று சொன்னே, நெஞ்சில அடக்கினா மகாலட்சுமி மகாவிஷ்ணு நெஞ்சு குஞ்சுல அடக்குறேன். குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள் பாருங்களே. இந்த கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரியதா என் குஞ்சு பெரியதா? எந்த குஞ்சா இருந்தா என்ன ஐயா? உன் குஞ்சு பெருசா என் குஞ்சு பெருசான்னு டேப்பு வச்சு அளக்குற நேரம் ஐயா. அது 2 குஞ்சுக்கு வேலையில்லாம குஞ்சுக்கு பெருக்க வைக்க வேண்டும் என்றால் குஞ்சு பெருக்கவெல்லாம் செய்யுறியா? பெருக்கிற நேரம் ஆள் கிடைக்குது இல்ல. குஞ்சு கூட்டங்களை பெருக்க வைக்க வேண்டும். கூட்டம்ல நம்ம குஞ்சத்தையும் பெருக்க வைக்கணும், கூட்டத்தையே பெருக்க வைக்க நமக்கு வேலையா? என்ன மக்கள் இருக்காங்க. வண்டி பிரம்மனுக்கு அன்னம் வாங்கின வண்டி, மகாவிஷ்ணு கருட வாங்கின வண்டி, பிரம்மா அது மகா சிவபெருமானுக்கு காளை வாங்கின வண்டி, முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி, மயில் வண்டி, ரயில் வண்டி, எந்த வண்டியா இருந்தாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணும்யா. குண்டி குண்டி என்று சொன்ன உடனே ஒரு நேரத்தில் தெய்வம் மனிதன் நோக்கி மிருகமா வந்ததாம். மனிதன் போய் வாழ பிடிக்கிறான், பூமியை துளைத்துக் கொண்டு உள்ளே போனது. குண்டி பக்கம் வெளியில் நின்றது. குண்டியை அழகாக இன்று வணங்குகிறார்களே, என்ன காரணம் என்று பார்த்தால் ஆமையா குண்டிக்கெல்லாம் குங்குமம் போட்டு வச்சு கும்பிட வாயா செய்வாங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கான். குன்றுல குன்றிருக்கும் இடமெல்லாம் ஆக காத்து, காத்திலே 10 வகை காத்து, காத்து அப்புறம் சூத்து, சூத்து சோஸ்திரங்களை கெட்டவன், சோஸ்திரங்களை தெரிந்தவன், சூத்திரவாதி என்ற வள்ள வள்ளன்னு பேசக்கூடாது. என்கிட்ட வந்தமா கையெழுத்த போட்டோமா, காசை வாங்கினமா, போனமான்னு இருக்கணும். இங்கே தானே யோசிக்க வேண்டியது. யார்கிட்ட போய் கையெழுத்து வாங்கினா? யார்கிட்டையும் இல்லை, என்கிட்ட தான். என்ன பாரம் 4 பாரம் வச்சுருக்கேன். தலைப்பாரமா? அப்ளிகேஷன் பப்ளிக்காமலே வாயில் ஓட்டு மெல்றதையாது. மாசமான 1000 ரூபா அரசாங்கத்தில் ஏற்பாடு பண்ணிருக்காரு. எப்பயா வந்து சொல்கிறேன்? ஏற்கனவே நான் மாசமாகி 60 பிள்ளை பார்த்துட்டேன். நீ புதுசாக நான் மாசமாகி பெண்ணா மாறி மாசமான இந்த மாசமான இல்லை, மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். கையில் கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி, நான் நாடது போட்டியது இல்லை. மாதம் 1000 ரூபா வாங்கி என் குடும்பத்திலே பார்த்துக்கிறேன். பார்த்துடலாம் நல்லா. ஹலோ ஹலோ, போட சொல்லியா? உங்கள் கையெழுத்துக்கு வராது. அப்புறம் உங்கள் வீட்டுக்காரமா இருக்குல்ல, குடும்ப தலைவிக்கு தான் காசு கொடுப்போம். என் மனைவி இருக்கா? கைவிடியா? ஏன் நல்ல வேலை நீ என்னை ஏமாத்த தெரிஞ்ச. இல்லை நான் ஏமாற தெரிஞ்சேன். எதுக்கு? எனக்குன்னு சொன்னோன்னா 1000 வாங்கி ஏமாற தெரிஞ்சேன். என் மனைவிக்குன்னு சொன்னோன்னா சந்தோஷமா இருக்கு. ஏன்? எனக்கு மொத்தம் 52 பொண்டாட்டி. மாதம் 52,000 52,000 எனக்கு கிடைக்குமே. உங்களுக்கு மாதம் 52,000 ரூபா கொடுத்து விட்டு அரசாங்கம் நக்க. ஒரு பொண்டாட்டிக்கு தான் 1000, பாக்கி பொண்டாட்டியில் ரிஜெக்டு, கெஜெட்டில் ஏறாது. அரசாங்கம் எப்போ சட்டம் போடுச்சு? இப்போ ரீசெண்டா. நான் கல்யாணம் பண்ணி ரொம்ப காலம் ஆகுது. அப்போ அது பழைய பொண்டாட்டினா கணக்கில் வராது. புது பொண்டாட்டி கட்டி விளையாடுவோமா? ஏற்பாடு பண்ணுவோமா? ரொம்ப முக்கியம். ஆமாம். வாய் என்ன வாயோ தொண 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 தொண. ராணி எங்கே இந்த மிருதங்காரனை ஆளக்கானா? நான் வெளியில் வரும்போது கரெக்டாக உள்ளே போய், அட மோகனே என்ன சிரிச்ச மூஞ்சிதேவி வர்ற, எங்கே போன உள்ள? உள்ளே போயிட்டு வரேன். என்ன பண்ண உள்ள போய்? சும்மா போய் பார்த்துட்டு வரேன். சும்மா என்னத்தை பார்த்த?
வாயை ஊது. ஐயோ கருமம். என்ன 145 ரூபா சரக்காடா கருமம். இந்த வீச்சும் வச்சு தொலைதாடா. கொஞ்சம் நல்ல சரக்கா வாங்கக்கூடாது. இப்போ எதுக்கு வாயை ஊத சொன்னியா? வேப்பண்ண வாடை வருதான்னு பார்க்க. எதுங்க? நீங்கள் எல்லாம் சந்தேகப்பட்டு தான் நான் வெளியில் வரும்போது அவளுக்கு 1/2 லிட்டர் வேப்பண்ணை வாங்கி ஊற்றி வச்சுட்டு வருவேன். எப்போதும் சுண்ணாம்பு தானே தடவி வைப்பிய. அது ஏன் வாய் வந்து போகுதுங்கிறதுக்காகத்தான் மறந்துட்டு நானே துடைக்காமல் செஞ்சிட்றேன். அதனால தான் இப்போ வேப்பண்ணைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வரட்டும் பார்க்குறேன். ஓ, நீங்கள் அதனால தான் 300 ரூபா சரக்கு சாப்பிட்றீங்களா?